இந்த நாளுக்குரிய செய்தி யோவான் 14:27. அதில் கர்த்தர், நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், நான் கொடுக்குற பிரகாரமான சமாதானத்தை யாருமே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அந்த வசனத்தில் ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். சமாதானம் இந்த நாட்களில் நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. குடும்பத்தில் சமாதானம், நண்பர்கள் மத்தியில் சமாதானம், நாட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, சபைகளுக்குள்ளே சமாதானம், கிறிஸ்தவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலைமைகள் தான் இப்போ காணப்படுது. சமாதானம் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்டு. சமாதானம் தான் மெயின். இப்போ நீங்கள் தன்னை உயிரை மாய்ச்சிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% அவங்க என்ன சொல்லுவாங்க, சமாதானம் இல்லை, அதனால தான் நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி வச்சுட்டு அது மாதிரி செய்வாங்க. அப்போ சமாதானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய லைஃப்பில் இல்லையா? அப்போது சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட சந்தோஷம் இருக்காது, எதுவுமே எந்த காரியத்தையும் மேற்கொண்டு செய்ய நம்மளால் முடியாது. சமாதானம் சொல்லும் போது ஒருத்தர் அருமையானவங்களை இழந்திருக்கும் போது நம்ம போய் அவரோட சமாதானம் பண்ணுறோம். ஆனால் அந்த சமாதானம் அவர்களுக்கு வருமா? வராது. அந்த நேரத்துக்கு அவங்க ஆணுவாங்க, அப்புறமா அந்த அழுதுன்னு தான் இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே வேதனைகள் பெருக்கமாக இருக்கும். ஆனால் அந்த சமாதானத்தை கொடுக்கணுன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே சமாதானத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா சமாதான பிரபு அவர் தான், சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் தான். நான் ஒரு வார்த்தையில், அவருடைய வார்த்தையில் சமாதானம் இருக்கும். அதான் நீங்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை இதுதான் சொல்லுவாங்க. வசனம் சொல்லுகிறது ஏசாயால, நீதியினுடைய கிரியை சமாதானம். அப்போ நீதி இல்லாத இடத்துல சமாதானம் இல்லை. நீதியினுடைய பலன் என்ன? அமெரிக்கையான சுகமான வாழ்க்கை. அப்போ நம்ம அநீதி செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய மனசு சமாதானமாகவே அடையாது. அப்போ நம்ம சமாதானமாக இருக்கணும்னா நீதியான கிரியைகளை செய்ய நம்ம எத்தனை பண்ணணும். நீதின்னு சொல்லும் போது சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளதின் சூரியன் வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினைனா தண்டனை.